இந்த பதிவில் கனடா ஒன்டாரியோ G2 லைசன்ஸுக்குரிய ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் G1 லைசன்ஸுக்குரிய ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதே போல் G1க்குரிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பார்த்துருக்கிறோம். ஒருவேளை G1 லைசன்ஸுக்குரிய பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்க்காவிட்டால் தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்க. நீங்கள் அப்படி அந்த பதிவை பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கான கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் டிரைவிங் லைசன்ஸை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான முழுமையான இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான லிங்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுகிறேன். அதே போல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேலே தெரிகிற ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான G1 ப்ராசஸுக்குரிய பதிவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பதிவில் G2 லைசன்ஸுக்குரிய ப்ராசஸை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ராகுலன். வெல்கம் டு மை CN4 யூடியூப் சேனல். உங்களுக்கான G1 லைசன்ஸ் ப்ராசஸில் நீங்கள் கலந்து கொண்ட பிறகு உங்களுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் G2 ப்ராசஸாக இருக்கும். அந்த G2 ப்ராசஸில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு 8 to 12 மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கான இந்த வெயிட்டிங் டைமில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் G2 ரோட் டெஸ்ட்டுக்கான பயிற்சி வகுப்புகளை கனடா ஒன்டாரியோ மாகாணத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட லேர்னர்ஸில் கற்றுக்கொள்ளலாம். இந்த G2 ரோட் டெஸ்ட்டுக்கான பயிற்சிகள் உள்வீதிகளில் நடத்தப்படும். இந்த பயிற்சியில் ஸ்பீட் லிமிட், அதாவது அதிகமாக மக்கள் வசிக்கும் பகுதி, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மற்றும் நகர்ப்புற வீதிகள், இது தொடர்பான ஸ்பீட் லிமிட் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த பயிற்சிகளின் போது கூடுதலாக லெஃப்ட் ரைட் பிளைண்ட் ஸ்பாட் கண்ணாடி அவதானிக்கும் முறை, வாகனத்தின் சிக்னல் லைட் பாவிக்கும் முறை மற்றும் வாகனத்தை பார்க்கிங் செய்யும் முறையாக ஃப்ரண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங், அப்ஹில் டவுன்ஹில் பார்க்கிங் மற்றும் வாகனத்தை வீதிகளில் லெஃப்ட் ரைட் சைட் திருப்பும் போது 3 பாயிண்ட் பாவிக்கும் முறை, இந்த பயிற்சிகளோடு சேர்த்து வீதி ஓரங்களில் இருக்கிற சைன் போர்ட், சிக்னல் லைட் மற்றும் பாதசாரி கடவை, ஸ்டாப் சைன் போர்டை கொண்டிருக்கிற வீதிகள் சம்பந்தமாக மற்றும் ரவுண்ட் அபவுட் சம்பந்தமாக கற்றுக்கொள்வீர்கள். இந்த பயிற்சிகளின் போது கூடுதலாக ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் அபவுட் ஒன்றை சந்திக்கும் பட்சத்தில் 4 பக்கமும் வாகனங்கள் ரவுண்ட் அபவுட்டை சுற்றி வரும். அட் த சேம் டைம் அந்த வாகனங்களுக்கு எப்படி நாங்கள் வழிவிட்டு ரவுண்ட் அபவுட்டை கடந்து செல்வது தொடர்பான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் டிரைவிங் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் பைசைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு நாங்கள் எப்படி இடம் கொடுக்க வேண்டும் அது தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் பைசைக்கிள் ஓடுவதற்கென்று இங்கு தனி லேன்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கான லேனை நாங்கள் எப்படி இனம் கண்டுகொள்வது தொடர்பான பயிற்சிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல அவசர கால வாகனங்கள் சமிஞ்சை விளக்குகளோடு வரும்போது எங்களுடைய வாகனத்தை எப்படி கையாள்வது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் அதிகாரிகளின் வாகனம், ஆம்புலன்ஸ் மற்றும் ஃபயர் ஃபைட்டர், இது போன்ற அவசர கால வாகனங்களுக்கு எப்படி வழிவிடுவது என்பது பற்றிய பயிற்சிகளும் வழங்கப்படும். இது போன்ற பயிற்சிகளை G2 ரோட் டெஸ்டுக்குரிய பயிற்சிகளாக உங்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். G2 ரோட் டெஸ்டுக்குரிய வெயிட்டிங் டைம் பீரியட் 8 to 12 months கம்ப்ளீட் பண்ண பிறகு அதே போல G2 ரோட் டெஸ்டுக்கான பயிற்சி வகுப்புகளையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டு G2 ரோட் டெஸ்டுக்கான முன்பதிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். உங்களுக்கான புக்கிங் டேட்டை 2 விதமாக மேற்கொள்ளலாம். அதில் ஒன்று ஒன்டாரியோ மாகாணத்துடைய டிரைவிங் சென்டர் ஆஃபீஷியல் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல உங்களுடைய லேர்னர்ஸ் மூலமாகவும் எக்ஸாமுக்குரிய டேட்டை நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் லேர்னர்ஸ் ஊடாக போகும்போது உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. எந்த லேர்னர்ஸ்ல உங்களோட ரோட் டெஸ்ட்டுக்கான பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டீர்களோ அவங்களே உங்களுடைய G2 ரோட் டெஸ்ட்டுக்குரிய எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி அதற்கான டேட்டையும் அவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு எந்த வெஹிக்கிள்ல நீங்கள் G2 ரோட் டெஸ்ட்டுக்கான பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டீங்களோ அதே சேம் வெஹிக்கிள்லேயே உங்களுக்கான ட்ரையல் காட்டக்கூடிய மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கான G2 ரோட் டெஸ்டுக்குரிய பேமெண்டை நீங்கள் ஒன்டாரியோ டிரைவிங் சென்டருக்கு செலுத்த வேண்டி இருக்கும். அதே போல லேர்னர்ஸ் ஊடாக நீங்கள் ட்ரையல் காட்டும் போது லேர்னர்ஸ் உடைய வெஹிக்கிளுக்கும் நீங்கள் ரெண்டல் பே பண்ண வேண்டி இருக்கும். இதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே G1 G2 இரண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பேக்கேஜாக பே பண்ணி இருந்தால் நீங்கள் G2 ரோட் டெஸ்டுக்கான கட்டணத்தை நீங்கள் ஒன்டாரியோ டிரைவிங் சென்டருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய லேர்னர்ஸுக்கு நீங்கள் கட்டாயமாக தெரியப்படுத்துவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே G1 G2 இரண்டுக்கும் பேக்கேஜாக நீங்கள் பேமெண்ட் செய்து கொள்ளும் போது உங்களுக்கான ரிசீடை கனடா ஒன்டாரியோ டிரைவிங் சென்டரால் வழங்கப்படும். ஸோ நீங்கள் அந்த ரிசீடை உங்களுடைய லேர்னர்ஸுக்கு நீங்கள் காண்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை லேர்னர்ஸுக்கு தெரியப்படுத்தாத பட்சத்தில் உங்களுக்கான G2 ரோட் டெஸ்டுக்குரிய கட்டணமும் அதே போல லேர்னர்ஸுடைய கார் ரெண்டலுக்குரிய கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். எனவே நீங்கள் இதை லேர்னர்ஸுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இரண்டாவது தடவையாக
நேரடியாக G2 ரோட் டெஸ்டுக்குரிய பேமெண்டை செலுத்துவதை நீங்கள் தவித்துக் கொள்ளலாம். கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கிற டிரைவிங் சென்டர் ஸ்டாஃபால மேற்கொள்ளப்படுகிற உங்களுக்கான G2 ரோட் டெஸ்ட்ல என்னென்ன எக்ஸாம் வைக்கப்படும், அதே போல என்னென்ன பிராக்டிக்கலை செய்து காட்ட சொல்லுவாங்க என்பதை பற்றி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு முதலாவது டாஸ்க் எப்படி இருக்கும் என்று சொன்னா, உங்களுக்கான ரோட் டெஸ்டை கண்காணிக்கிற ஸ்டாஃப் வெளியே நிற்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னால், நீங்கள் எந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கான G2 ரோட் டெஸ்டுக்குரிய ட்ரையலை காண்பிக்க போகிறீர்களோ அந்த வெஹிக்கிளுக்கு வெளியில நிற்பாங்க. அவங்க சில டாஸ்கை செய்து காட்ட சொல்லுவாங்க. முதலாவது உங்களுடைய வெஹிக்கிளுடைய இன்ஜினை டர்ன் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஹெட்லைட் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவாங்க. அதே போல லெஃப்ட் அண்ட் ரைட் சிக்னல் ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. வெஹிக்கிள்ல ஹோனை பிரஸ் பண்ண சொல்லுவாங்க. அதே போல வெஹிக்கிளுடைய பிரேக் பெடலை மிதிக்க சொல்லுவாங்க. அப்படி பிரேக் பெடலை மிதிக்கும் போது பேக் சைட்ல இருக்கிற பிரேக் லைட் ஒர்க் பண்ணுதான்னு மேக் ஷூர் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுடைய வெஹிக்கிள் சேஃப்டியா இருக்கான்னு மேக் ஷூர் பண்ணின பிறகுதான் உங்களுக்கான G2 ரோட் டெஸ்டுக்குரிய ட்ரையலை கண்காணிக்கிற ஸ்டாஃப் வெஹிக்கிள்ல ஏறுவாங்க. அதற்கு பிறகு சில பேப்பர் ஒர்க் இருக்கும், அதுக்கு நீங்கள் சைன் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலி உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வெஹிக்கிள் இன்ஜினை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணின பிறகு உங்களுக்காக சில சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்கை நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் மிடில் பிளைண்ட் ஸ்பாட் கண்ணாடியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேக் ஷூர் பண்ணி கொள்ளுங்க. அதே போல நீங்கள் டிரைவிங் சீட்ல இருந்து டிரைவிங் பண்றதுக்கு ஏற்றது போல உங்களுடைய வசதிக்கு ஏற்றது போல சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளுங்க. அதே போல நீங்கள் மறக்காம உங்களுக்கான சீட் பெல்ட்டையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. இறுதியாக உங்களுடைய வெஹிக்கிளுடைய ஸ்டீரிங் உங்களுடைய கைக்கு வசதியாக இருக்கான்றதையும் ஒருக்கா மேக் ஷூர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த குட்டி குட்டி டாஸ்க் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான G2 ரோட் டெஸ்டை கண்காணிக்கிற ஸ்டாஃப் நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை தன்னுடைய குறிப்பில் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வழங்குவார். ஸோ இந்த சின்ன சின்ன டாஸ்க்களை நீங்கள் செய்ய மறக்க வேண்டாம். ஸோ வெஹிக்கிள் இன்ஜின் டர்ன் ஆன்ல இருக்கும். அதே போல நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுவீங்க. அதற்கு பிறகு பார்க்கிங்ல இருக்கிற கியரை நீங்கள் டிரைவிங் மோடுக்கு போடுவீர்கள். கனடா பொறுத்தவரையில் அதிகமாக ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் கொண்ட வாகனங்கள் தான் பாவனையில் இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரையல் காட்ட போற வாகனம் கூட ஆட்டோமேட்டிக் கியர் சார்ந்ததாகவே இருக்கும். அதனால உங்களுடைய கியர் ஆப்ரேட்டிங்கை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கான கியர் ஆப்ரேட்டை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இறுதியாக உங்களுடைய வெஹிக்கிள் கியரை நீங்கள் டிரைவிங் மோட்டுக்கு ஆப்ரேட் பண்ணின பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸாக உங்களுடைய எக்ஸாமை கண்காணிக்கிற ஸ்டாஃப்கிட்ட இருந்து உங்களுக்கான கட்டளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதற்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலாக கார் பார்க்கிங்ல இருந்து உங்களுடைய வெஹிக்கிளை லெஃப்ட் அல்லது ரைட்ல டிரைவிங் செய்து மெயின் ரோட்டுக்கு போக சொல்வார். உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பார்க்கிங்ல இருந்து எடுக்கும் போது கட்டாயமாக லெஃப்ட் ஹேண்டால் லெஃப்ட் சிக்னலை போடுவீங்க. அதே போல ரைட் ஹேண்டால் ரைட் சிக்னலை போடுவீர்கள். ஸோ இந்த டாஸ்கை நீங்கள் செய்ய மறந்து விடாதீர்கள். அதே போல உங்களுடைய வாகனத்துக்கு முன்பாக ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறா என்பதை மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கான இந்த G2 ரோட் டெஸ்ட்ல எதை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று சொன்னால் ஸ்பீட் லிமிட் கட்டாயமாக இருக்கும். அதே போல லெஃப்ட் ரைட் மிடில் பிளைண்ட் ஸ்பாட் கண்ணாடிகளை நீங்கள் எவ்ரி 3 செகண்டுக்கு ஒருக்காக அவதானிக்கிறீங்களா என்பதை எக்ஸாமினர் உங்களை கண்காணிப்பார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட்டாயமாக எவ்ரி 3 செகண்டுக்கு ஒருக்காக நீங்கள் மறக்காமல் லெஃப்ட் ரைட் பிளைண்ட் ஸ்பாட் கண்ணாடிகளை நீங்கள் கட்டாயமாக அவதானிக்க வேண்டும். அதே போல சைன் போர்ட், சிக்னல் லைட், பாதசாரி கடவை, இடது வலது பக்கம் திருப்புறது எப்படி, பிரேக்கை நீங்கள் எப்படி உபயோகிக்கிறீங்கன்றதையும் பார்ப்பாங்க. அதே வேளைகளில் ஸ்டாப் சைன் போர்ட் கொண்டிருக்கிற வீதிகள் வந்தால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் அந்த டைம்ல ஃபேஸ் பண்றீங்க என்பதையும் பார்ப்பாங்க. இதுல முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எக்ஸாமை கண்காணிக்கிற ஸ்டாஃப் உங்களை எப்படிப்பட்ட ரோட்ல டிரைவ் பண்ண சொல்றார் என்பதுதான் இங்க உங்களுக்காக வைக்கப்படுகிற சேலஞ்சாக இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய எக்ஸாமை கண்காணிக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு எதிரே வருகிற ஒரு சைன் போர்டை காட்டி இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அதற்கு உடனே பதில் அளிக்கக்கூடிய வகையில் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு செல்வது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதே போல ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கும் போதும் உங்களுக்கான பாயிண்ட்ஸை உங்களோட எக்ஸாமினர் போட்டுட்டே வருவாங்க. அடுத்த கட்ட டாஸ்க் எப்படி இருக்குமெண்டா 3 பாயிண்ட் டாஸ்கை செய்து காட்ட சொல்லுவாங்க. அதே போல அப்ஹில் டவுன்ஹில் parallel பார்க்கிங் இது போல டாஸ்கை செய்து காட்ட சொல்லுவாங்க. இறுதியாக உங்களுக்காக வைக்கப்படுகிற இந்த G2 ரோட் டெஸ்ட் முடிவுக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய வெஹிக்கிளை பார்க்கிங்க்கு டிரைவ் செய்து போக சொல்வார்கள். ஸோ இந்த பார்க்கிங் பிளேஸ்ல உங்களுக்காக 2 டாஸ்க் ஆப்ஷனாக வரலாம். அதுல ஒரு ஆப்ஷன் ஃப்ரண்ட் பார்க்கிங் பண்ணி நீங்கள் பார்க் பண்ண வேண்டும். அதே போல இரண்டாவது ரிவர்ஸ் பண்ணி உங்களுடைய வெஹிக்கிளை பார்க் செய்ய வேண்டும். ஸோ இந்த 2 டாஸ்க்ல ஒரு டாஸ்க் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ
அதற்கேற்றது போல நீங்கள் தயார் நிலையில இருக்க வேண்டும். இறுதியாக உங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் சேஃபாக பார்க்கிங் செய்த பிறகு டிரைவிங் மோட்ல இருக்கிற கியரை வந்து நீங்கள் பார்க்கிங் மோட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுவீங்க. அதே போல ஹேண்ட் பிரேக்கை வந்து நீங்கள் கட்டாயமாக மறக்காம நீங்கள் மேல இழுத்து விடணும். சில வேளைகள்ல உங்களை அறியாமலே லெஃப்ட் அல்லது ரைட் சிக்னல் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தா நீங்கள் அதை கட்டாயமாக ஆஃப் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி இறுதியாக இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக் மூலமாக ட்ரையல் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணினவர்கள் இங்கு அநேகமானவர்கள் உண்டு. ஆகையால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஃபைனலி வெஹிக்கிள் மற்றும் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய சீட் பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான பாஸ் மற்றும் ஃபெயிலுக்குரிய ரிசல்ட் உங்களுடைய ஸ்டாஃப் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்களுக்கான இந்த G2 ரோட் டெஸ்ட்ல நீங்கள் பாஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்காக டெம்பரரி வடிவில் G2 லைசன்ஸ் பேப்பர் பெர்மிட் வடிவில் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த G2 லைசன்ஸ் பேப்பர் பெர்மிட் எதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் உங்களுடைய சுய விவரங்கள் அடங்கிய பிளாஸ்டிக் கட்டை G2 லைசன்ஸ் உங்களுடைய மெயில் பாக்ஸுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கிறீங்களோ ஸோ அந்த அட்ரஸுக்கு 3 வீக்ஸுக்குள்ளாக உங்களுக்கான இந்த G2 லைசன்ஸ் பிளாஸ்டிக் வடிவில் மெயில் பாக்ஸுக்கு வந்து சேரும். இதுவரையில் கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸுக்குரிய 80% ப்ராசஸை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு 20% ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா தான் நீங்கள் முழுமையான ஒரு லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் G லைசன்ஸுக்குரிய ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸ் மூலமாக பின் பண்ணி விடுங்க. மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுகிற புதிய பதிவுகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் தருகிற இந்த ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.